லூக்காஸ் நற்செய்தி முதல் அதிகாரம் 37வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரால் இயலாதது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரால் இயலாதது எதுவுமே இல்லை. ஒரு குட்டி சிந்தனை, ஒரே சிந்தனை. 5 அப்பங்கள் 5000 பேருக்கு பலுகி பெருகி கொடுத்த அந்த அதிசயத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். 5 அப்பங்கள் 5000 பேருக்கு பல்கி பெருகி கொடுப்பதற்கு முன்னாடி அந்த இடத்துல அதைவிட முன்னாடி ஒரு புதிய ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த அதிசயம் என்னவென்று கேட்டால், 5 அப்பமும் 2 மீன்களும் பார்த்த மக்கள், 5000த்துக்கும் மேற்பட்ட மக்கள், இந்த 5 அப்பமும் 2 மீனும் எங்களுடைய வாயும் வயிறும் நிரப்ப முடியும் என்று நம்பிக்கொண்டு அமர்ந்தார்கள். இதுதான் அன்னைக்கு நடந்த முதல் அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 அப்பமும் 2 மீனும் என்னுடைய வாயும் வயிறும் நிரப்ப முடியும் என்ற நம்பிக்கையோடு, இவர் வெறும் ஒரு மனிதன் அல்ல, கடவுள் என்று நம்பிக்கொண்டு ஒரு கூட்டம் மக்கள் அன்று புல்தரையில் அமர்ந்தார்கள். பாருங்கள், அதுதான் முதலில் நடந்த அற்புதம். ஒருவேளை அவர்கள் அமரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், இருக்கிறது 5 அப்பமும் 2 மீனும் தானே, அது அவரே சாப்பிடட்டும், நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி, வாங்கட பசங்களா போலாம் என்று சொல்லி ஒவ்வொருத்தர போயிருந்திருந்தாக்கா அன்னைக்கு அந்த அதிசயம் நடந்திருக்காது. அன்பு, ஆண்டவர் முன்னாடி நம்ம அமரணும். அமரும் பொழுது பலதும் பலுகி பெருகும். அறிவுக்கு ஓவர் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவர் முன்னாடி நம்ம எப்போ அமர தொடங்குறோமோ அப்பொழுது குடும்பத்திலே வாழ்க்கையிலே அதிசயங்களும் அற்புதங்களும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே ஜெபத்திற்கு வரும்பொழுது, கடவுள் அருகில் வரும்பொழுது, நாம் படித்த MA, BA, B.Ed, PhD பகுத்தறிவுவாதம் சில நேரங்களிலே கொஞ்சம் ஓரம் கட்டி வைக்கணும். பகுத்தறிவு வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது வேணும். ஆனால் நம்முடைய புத்திக்கும் அறிவுக்கும் கற்பனைகளுக்கும் எட்டாத நேரங்கள் வரும்பொழுது எல்லாம் ஓரம் கட்டி வைத்து சரண்டர் ஆக வேண்டும். அப்பொழுது அப்பங்கள் பலுகி பெருகும், வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழும்.